திஸ் இஸ் அ ரைட் கொஷின் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களே முன் வரணும்னு நினச்சாலும் ஃபேமிலி அந்த இடத்துல ஒரு எமோஷனல் இதை போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இங்கே விக்டிம் ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் ஏன் போய் சாட்சி சொல்லணும், நான் ஏன் இது பண்ணணும், எனக்கு எதாவது வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது த்ரெட் இருக்குது அப்படின்னு உங்களால் அது வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோடு சப்மிட் பண்ண முடியும் பட்சத்தில் உங்களுக்கும் அங்கே எல்லா வித ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படும், ஈவன் டு த விட்னஸ். ஓகே, விக்டிம் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது விக்டிம் டு த ஃபேமிலி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல விக்டிம் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படும். ஓகே, நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன், நான் இனிமேல் இந்த பெண்ணுக்கு பாதிக்கப்படக்கூடாது, நான் இந்த அளவுக்கு நான் இதில் கொடூரத்தை அனுபவிச்சிட்டேன், ஸோ நான் அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்தாலோ, தட் இஸ் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருந்தோ அவரை சுற்றி இருப்பவரிடமிருந்தோ ஏதாவது வந்ததுன்னா தாராளமாக யூ கேன் அப்ரோச் எதர் த போலீஸ் ஆர் எங்கே கேஸ் நடக்குதோ அந்த மெஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதில் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த விக்டிம் அண்ட் ஃபேமிலி ஆர் விட்னஸ் அவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது அவங்களை சேஃப்கார்ட் பண்ணும்.